Praise the Lord, the name of the Lord be glorified. Our loving Heavenly Father, who loves us so much, we thank you for this morning. Praise be to God. எனக்கு பிரியமானவர்களே, இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற இந்த தினம் ஒரு சாட்சியினுடைய பகுதி யூடியூப் அப்டேட் பண்ணப்பட்டிருப்பதால் ஆங்கிலத்திலே வருகிறது. தயவு செய்து அங்கே வருகிற வீடியோவை பார்த்து உங்கள் தமிழுக்கு நீங்கள் மாற்றிக்கொள்ளவும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கொஞ்ச நாளாகவே இந்த தினம் ஒரு சாட்சி அனுப்புறதுல சில பிரச்சனைகள் இருக்குதுன்னு சொல்லி உங்களோட நான் ஏற்கனவே தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறேன். கொஞ்ச நாளாகவே வாட்ஸ்அப்புடைய லிங்க்கை உங்களுக்கு நான் அனுப்பிக்கிட்டு இருக்கேன். அதை நீங்கள் அதன் மூலமாக நீங்கள் ஃபாலோ பண்ணி தினம் ஒரு சாட்சியை கண்டினியூ பண்ணி கேட்டுக்கொள்ளுங்கள். பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் ஒன்றே மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான காலை விளைக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளைனும் உமை துதித்து பாடி ஆராதித்து இந்த நாளிலே நாங்கள் தியானிக்கும்படியாக கர்த்தர்கள் கொடுக்கிற வார்த்தையை கர்த்தாவே தியானித்து, கர்த்தாவே அந்த வார்த்தைக்கு ஈடாய் நீர் செய்த நன்மையான ஒரு காரியத்தை கர்த்தாவே இன்றைக்கு உங்களுடைய நாமத்துக்கு மகிமையாய் சொல்ல கர்த்தர் உதவி செய்வீராக. உங்களுடைய நாமத்தை உயர்த்தி பிடிக்க கிருபை தாரும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனோட நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. தேவ வார்த்தைகள் சத்தியம், தேவ செய்கைகள் உத்தமம். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. வானமும் பூமியும் வார்த்தையினாலே சிருஷ்டித்து காத்திடும் உத்தமரே. சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். சத்திய தேவனே எங்களிலே சிருஷ்டிக்கும் வல்லமை வெளிப்படுத்தும். கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. கர்த்தர் சொல்ல ஆகுமே, கட்டளையிடவும் நிற்குமே. எனக்கு அருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராகவும் அதை உறுதிப்படுத்தும் சாட்சிக்கு நேராக கடந்து போகும் பெரியமார்களே எடுத்து வாசிக்கலாம். சங்கீத புத்தகம் 9ஆம் சங்கீதம் 20ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். ஜாதிகள் தங்களை மனுஷர் என்று அறியும்படிக்கு அவர்களுக்கு பயம் உண்டாக்கும் கர்த்தாவே என்று பாடியிருக்கிறார். பெரியமானவர்களே, இன்றைய ஜனங்கள் தங்களை ஜாதி அடிப்படையில் தாங்கள் மேல் ஜாதி என்றும் கீழ் ஜாதி என்றும் தங்களுக்கு தெரிந்த வழிகளில் தங்களை பிரித்து கொண்டு பெருமையோடு வாழ்ந்து கொண்டு அலைகிறார்கள். நமது வேதாகமம் என்ன சொல்கிறது பாருங்கள். பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது என்று சொல்லுகிறார். படைக்கப்பட்டவர்கள் இவ்வளவு ஜாதி திறங்களை பார்த்தாலும் படைத்தவர் நீங்கள் எல்லாரும் என்னுடையவர்கள் என்று சொல்லி நம்மை அன்போடு அரவணைத்துக் கொள்ளுகிறார். இவரது ஞானத்திற்கு மிஞ்சின ஒருவரும் ஒரு ஞானவான் இந்த வானிலும் இல்லை, பூமியிலும் இல்லை. தமது ஞானத்தை கர்த்தர் தமது ஞானவான்கள் மத்தியில் எப்படி விளங்க செய்தார். உலக ஞானவான்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மத்தியில் எப்படி விளங்க செய்தார் என்பதை இந்த சம்பவத்தின் சாட்சியின் மூலமாக நாம் கேட்போமா? கர்த்ததாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கு அருமையானபடியே நான் ஏற்கனவே கொடுத்த சாட்சியின்படியாக எனக்கு கேன்சருடைய 4வது ஸ்டேஜ் முடிஞ்சு 5வது ஸ்டேஜில் கொண்டு போய் என்ன அட்மிட் பண்ணேன்.
பண்ண போனாங்க. ஆனால் அட்மிஷன் வேணான்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ஏன்னா டாக்டர் சொல்லிட்டாங்க, டேட்டெல்லாம் சொல்லிவிட்டு இந்த டேட்டில் அவர் இறந்து போயிடுவார் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஆனால் அவர் சொன்ன அந்த டேட்டில் நான் சாகிறேன். இன்றைய வரையிலே கர்த்தருடைய கிருபையினாலே ஜீவனோடு அவர் இருக்கிறதினாலே நானும் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் யார் கேட்டாலும் சொல்லுவேன், நான் சாக மாட்டேன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு குறித்த நாளில் சாவேன். எனக்கு கர்த்தரை எப்போ கூப்பிட்றாரோ அப்போ போயிடுவேன் அப்படின்னு சொல்லி இன்றைய வெளியே எல்லா இடங்களுக்கும் போய் நான் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். இதுவே எல்லா டாக்டர்ஸ்க்கும் பயங்கர ஆச்சரியம். அப்போல்லோ இந்த மற்றும் டாக்டர் குமரன் ஹாஸ்பிட்டல் எல்லாருக்கும் அது பெரிய ஆச்சரியம். இந்த மனுஷன் எப்படி உராத்தி கொண்டிருக்கிறாரு, நடக்கிறாரு, போகிறாரு, வராரு, சத்தமாக கிட்டத்தட்ட 5 மணி நேரம் கண்டினியூஸாக பேசுகிறாரு, பாடுறாரு, என்னவோ பண்ணுறாருன்னு கர்த்தர் இப்படியாக என்னை கிருபையாய் இந்த நிமிஷம் வரை நடத்தி கொண்டிருக்கிறார். கடந்த நாட்களிலே ஒரு பிளட் ரிப்போர்ட் எனக்கு கொடுக்க சொன்னாங்க. அந்த பிளட் ரிப்போர்ட் எடுத்து நான் போனப்போ இந்த பிளட் ரிப்போர்ட்டை பார்த்து தான் உங்களுக்கு ஃபர்தர் ட்ரீட்மெண்ட்டு என்ன பண்ணலாம், அதோட எதுவும் ஒன்றும் செய்ய முடியாது, இருந்தாலும் செய்ய பார்க்கலாம் தாங்க. நான் சொன்னேன், எதையாவது பண்ணுங்க டாக்டர், எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கும் புரியல, உங்களுக்கும் புரியல, பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் பார்த்துட்டு சொன்னார், இந்த பிளட் ரிப்போர்ட் படி உங்களுக்கு லிவர் மொத்தமாக டேமேஜ் ஆகிடுச்சு, என்ன பண்ணுறது அப்படின்னாரு. லிவரும் டேமேஜ் ஆகிட்டு இருக்குது, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னாரு. எனக்கு தெரியாது டாக்டர், நீங்கள் தான் டாக்டர், சொல்லுங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு. இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னாரு. இல்லை எனக்கு இன்றைக்கி காலையில் வரத்துக்கு முன்னால் நேற்று ராத்திரி ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நாளைக்கு நான் குமரன் ஹாஸ்பிட்டலில் போனோம், டாக்டர்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, நல்லா இருக்கிறீங்க, இருக்கிறதையே சும்மா கண்டிப்பாக பண்ணலாம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறத தவிர வேறு எதுவும் என்ன பயம் காட்டுற மாதிரி ஒன்றும் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வந்தேன். ஆனால் ரிப்போர்ட்டை பார்த்தா நீங்கள் சொல்கிறீங்க லிவர் எல்லாம் டோட்டலாக போயிடுச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சொன்னார். ஆண்டவர் சொன்னார் ஒன்றும் போகலைன்னு சொன்னார், நீங்கள் சொல்கிறீங்க போயிடுச்சுன்றீங்க, என்ன பண்ணலாம் அப்படின்னு. அவர் என்னை எப்படி பார்த்தார், நீங்களே சொன்னீங்களே என்ன பண்ணலான்னு, இப்போ இன்னொரு வேணால் ஒரு ரிப்போர்ட் எடுக்கலாம் அப்படின்னா என்ன பண்ணணும்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், வேணால் போய் ஒரு ஸ்கேன் ஒன்று எடுத்துன்னு வந்துருங்க போய் நீங்கள் அப்படின்னு சொன்னார். பக்கத்தில் ஆம்புலன்ஸுக்கு போய் இது ஒரு தண்டனை எனக்கு இப்போ அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கேன் எடுத்துக்கிட்டு ரிப்போர்ட் எடுத்துக்கிட்டு நேராக டாக்டர்கிட்ட வந்தேன். வந்த ஒரு 2 மணி நேரத்தில் டாக்டர் பார்த்துட்டு என்னை அப்படியே ஒத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். என்ன டாக்டர் சொல்லுங்கள் அப்படின்னா. ஸ்கேன் ரிப்போர்ட்டில் ஒன்றுமே இல்லை, லிவர்லாம் நல்லா இருக்குதுன்னு வந்திருக்குதுன்னாரு. இப்போ நம்ம யாரை கேட்குறது, ஸ்கேன் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது, பிளட் ரிப்போர்ட் ஒரு ரிப்போர்ட் சொல்லுது. நான் தான் சொன்னேன் இந்த ரிப்போர்ட்டெல்லாம் விட மேலேருந்து ஒருத்தர் சொன்னார், நாளைக்கு உனக்கு ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அனுப்புவாங்க மகனே சொன்னார், அதை தான் சொன்னேன், அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிடம் இருக்கும்னு சொன்னேன் அப்படின்னு. உடனே டாக்டரும் ஆமாங்க அவர் சொன்னபடியே ஒன்றுமே பண்ண முடியாது, நீங்கள் வீட்டுக்கு போங்க, நான் ஒன்றும் உங்களுக்கு பண்ணுறதுக்குள்ள ட்ரீட்மெண்ட் கர்த்தரே உங்களை நடத்திட்டோன்னு சொல்லி ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். பாஸ்டர் நிஜமாவே ஒரு ஒண்டராக வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பி அனுப்பினார். அந்த நாள் முதல் இந்த நாள் வரை இன்னும் ஒரு 9 மாதத்துக்கு மேலே அவர் சொன்ன தேதியெல்லாம் தாண்டி தேவனுடைய கிருபையினாலே உங்களுக்கு நான் சாட்சி கொடுத்து கொண்டு உட்கார்ந்திருக்க கர்த்தர் கிருபை செய்து வருகிறார். வெளியிடங்களுக்கெல்லாம் போய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய கர்த்தர் எனக்கு கிருபை செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் இந்த சாட்சியின் மூலமாய் மகிமைப்படுவதாக. நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களை அன்பின் பரம தகப்பனே, இந்த கிருபையான விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஜாதிகள் தங்களை மனுஷர்கள் என்ன படித்திருந்தாலும் மனுஷர்கள் தான் என்று அறிந்து படிக்க அவர்களுக்கு பயமுண்டாக்கும் கர்த்தாவே என்று சொல்லப்பட்ட வார்த்தையின்படியாக என்னுடைய வாழ்க்கையில் செய்த அப்பா டாக்டர்கள் கண்டு பயப்படும்படியாக செய்த நல்ல சாட்சிக்காய் உமக்கு நன்றி. உம்முடைய சித்தத்தின்படி என்னை தொடர்ந்து உம்முடைய வழியில் என்னை நடத்தும்படியாய் ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you. Thank you.